என்னிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். யாழ்ப்பாண மாவட்டம் மானிப்பாய் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 4 பரப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி சரியா எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா மானிப்பாய் அந்த சந்தியில இருந்து சரியா ஒரு 800 மீட்டர் தூரத்துல மானிப்பாய் காரைநகர் அந்த பிரதான வீதியிலிருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்துல தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பிரதான வீதியில இருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. அதாவது இரண்டு பரப்புகளாக பிரிக்கப்பட்ட நிலையில இந்த காணி துண்டுகள் அமைஞ்சிருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி பாதையை கொண்ட ஒரு காணி பகுதிகளாக இது அமைஞ்சிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்ட கொண்டே காட்டுறேன் உங்களுக்கு. நான் பாருங்க, மானிப்பாய் காரநகர் அந்த பிரதான வீதியில இருந்து சரியா ஒரு 50 மீட்டர் தூரத்துல இந்த காணி அமைஞ்சிருக்குது. முக்கியமா மானிப்பாய் டவுன்ல இருந்து சரியா 800 மீட்டர் தூரத்துல இந்த காணி அமைஞ்சிருக்குது. பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பயனுள்ள ஒரு காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்குது. அதாவது உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு இடத்துல இந்த காணி அமைஞ்சிருக்குது. குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னா மானிப்பாய் டவுன், வைத்தியசாலை, பாடசாலை, போலீஸ் நிலையம், கோயில்கள், எரிபொருள் நிரப்பு நிலையம், தபால் நிலையம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு சொன்னா அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தொங்கலில் தெரிகிற இந்த கேட்டுக்கு இடது கை பக்கம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 4 பரப்பு காணிகளும் அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு அகலமான ஒரு 20 அடி பாதையோட பிரதான ஒரு வீதியிலிருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பரப்புகளாக இருக்கிற மற்ற துண்டுகள் எல்லாம் விற்பனை ஆகிவிட்டது. இந்த 4 பரப்பு துண்டுகள் இப்போ விற்பனைக்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணி, அதாவது மொத்தம் 4 பரப்பில் இரண்டு பரப்புகளாக பிரிக்கப்பட்ட நிலையில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கொண்டிருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நீங்கள் 2 பரப்புகள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காணிகளை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு அருமையான ஒரு சதுர ஒரு காணி, உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கனவில்லத்தை அமைத்து கொள்றதுக்கு ஒரு நல்ல இடத்துல இந்த காணி அமைஞ்சிருக்குது. காணிக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 24 தென்னை மரம் தான் நிற்கிது. பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது 2 பரப்பில் 12 தென்னை மரம் இருக்குது. 4 பரப்புலையும் ஒரு 24 தென்னை மரத்துக்கிட்டே இருக்குதுங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு காணி. நான் இதில் உங்களுக்கு உரிமையாளரோட தொலைபேசி இலக்கத்தை தரேன். நீங்கள் அவரோடையே கதைச்சி இந்த காணியை எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு பரப்பினுடைய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 68 லட்சம் ரூபா சொல்கிற உரிமையாளர். ஒரு பரப்பினுடைய விலை 68 லட்சம். நீங்கள் நேரடியாக போய் காணியை பார்வையிட்டு இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம். சரி உறவுகளே, இதோட இந்த பதிவை நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம். இதே மாதிரி உங்கள்கிட்ட காணிகள் விற்பனைக்கு இருந்துன்னு சொன்னால் இதில் விளம்பரம் அப்படின்னு சொல்லி என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை தரேன். அதுக்கு அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளையும் நீங்கள் விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம். ஓகே, மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.